எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த டீமில் எனக்கு யாருமே தெரியாது. படத்தோட கோ ப்ரொடியூசர்னு சொல்லி கார்த்திக் வந்தோம்னா நேற்று வந்து கொடுத்தான் இன்விடேஷன். நைட் ஒரு 10-11 மணி இருக்கும் நினைக்கிறேன், வந்துருங்கண்ணா அப்படின்னு. ஸோ நான் ஃப்ரீயாக இருந்தால் வரேன்னு சொல்லியிருந்தேன். ஃப்ரீயாக இருந்தால் தான் வந்தேன். அந்த நான் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா டேரக்டர் கேட்டேன், என்னது அது ஒரு பந்து 4 ரன்னு 1 விக்கெட்டு அப்படின்னு. அது ஒரு ரீசன் சொன்னாப்புல நல்லா இருந்தது. ஹாரை வந்து காமெடியாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் நல்லா வந்து எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் மேலேயும் இந்த படத்து மேலேயும் இங்கே ஒர்க் பண்ண டீம் வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது படத்தை பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். ஸோ நிச்சயமாக படம் நல்லா வந்துருக்குன்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா பெரிய விஷயம் ஒரு சின்ன புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த படத்தின் மூலம் முதல் படி எடுத்து வைக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் முக்கியமாக இங்கே என்னமோ சேதுபதி கஷ்டப்பட்டான், ஹார்ட் ஒர்க் பண்ணான் அப்படின்னா அது சினிமான்னு மட்டும் இல்லை, எல்லா விஷயமும் இங்கே ஈஸியாக வந்துடாது. அண்ட் அந்த ஹார்ட் ஒர்க்கோ கஷ்டப்பட்டதோ வந்து அது பேசுகிறதுலேயும் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தோணுது. வேலையை பார்த்துட்டு பேசாமல் போயிட்டு தான் சூப்பர். ஸோ நம்ம என்ன கஷ்டப்பட்டோம் இதெல்லாம் தேவையில்லை, நம்ம வேலை என்ன பேசுறது தான் முக்கியம். ஸோ இது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த படியில் வந்து டேரக்டரும் சரி, கேமராமேனும் சரி, இந்த ஹீரோவாக இருக்கட்டும் சரி, பார்த்தா ஒர்க் பண்ண எல்லாரும் சரி, சிறப்பாக நல்ல ஒரு எதிர்காலம் அமையட்டும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. வாழ்த்துக்கள். குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரிபடி. நான் ஒரு 1.5 இயர்ஸாக சினிமா பக்கமே போவானான்னு ஒரு முடிவு எடுத்து வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். ஆனால் என் நெருங்கிய நண்பர் ரவிசங்கர், ஹூ இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் ஃபிலிம், அவர் ஒரு படம் எடுத்துகிட்டு எனக்கு ரிலீஸ் பண்ண முடியல, தயவுசெய்து நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணுன்னா, அதுக்காக தான் ஐ எம் ஹெல்பிங் ஹிம் இன் சர்டன் ஏரியாஸ். எனியோ தட் இஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் இட். எனியோ இந்த படம் ஒரு பந்து 4 ரன் 1 விக்கெட். And I'm happy that Nikhil is doing this film. He's got a very good connectivity with the media. Please help this film. Thank you, Nikhil. And second, I have to talk about 141 now. 141. இது ஒரு யங் டீம் பண்ணியிருக்காங்க. நான் படம் வந்து குவாலிட்டியாக வந்திருக்கு. நான் படம் பார்த்தேன் நான். ஸோ ஹானஸ்ட்லி ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் வித் த குவாலிட்டி ஆஃப் த ஃபிலிம். It is for different reasons this quality has come. Vijayanayagan Umesh, the cameraman, and Hashika, and Telugu to Tamil hero, they all fit in perfectly. And basically, it's a horror come comedy genre. It's a different genre also. So in the padam nichayamaga ungalku pidikum adu, and it's a very kind of a neat film. It's not a very lengthy film. It's just 2 hours. 1 hour on both sides. ஸோ படம் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பிக்கை இருக்குன்னு. 3வது பாயிண்ட் நான் சொல்லணுன்னாக்கா, ஐ ஷுட் ஃபர்ஸ்ட் தேங்க் ரவிசங்கர் ஃபார் ஹேவிங் ஃபெய்த் ஆன் வீரா அண்ட் புட்டிங் இஸ் ஹார்ட் அண்ட் மணி இன் டு திஸ் ப்ராஜெக்ட். ஸோ லைக் அவர் ரைசிங் சன்னு வச்சுருக்காரு. ரைசிங் சன்னு பின்னாடி சக்சேனா வேறு ரிலீஸ் பண்ணுறாரு. என்னன்னா திருப்பி இது என் கம்பெனியா அப்படி இப்படின்னு எழுதிடாதீங்க. ஸோ அது அவரோட கம்பெனி ரைசிங் சன்னு, எந்த சாக்ஸ் பிக்சர்ஸு. So I want to clear that also. நான் வீரா பற்றி சொல்லி ஆகணும். ஸோ அவரோட பிரதர் பேசிக்கிட்டு இருந்தார், கஷ்டப்பட்டு வந்தார். The field is like that. Everybody comes and then everybody have their good times and bad times. அவர் பேப்பர் படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் பிரதரு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு அவருக்கு தெரிஞ்சுட்டு, சினிமாவுக்கு நிறைய பண்ணியும் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். இருந்தாலும் அதை மறந்து நான் திருப்பி சினிமா என்ன விட்ற மாதிரி இல்லை. ஸோ ஐம் பேக் ஆன் திஸ் போடியம் அகெயின். அண்ட் ஹாஷிகா, ஸோ எவ்ரிபடி சேஸ் ஷீ இஸ் பேய் மாதிரி, ப்ரொடியூசர் மாதிரி, அதெல்லாம் எனக்கு தெரியல. படத்தில் ஷி ஃபிட்ஸ் இன் குட். அண்ட் த சென்ட்ராயன் அண்ட் அதர் co-artists, they all done beautifully and the comedy has come out well. So I'm very happy about this young team. Right from every single character, they have contributed to the script. இந்த டீமுக்கு நான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். 2வது, வீரா அவர்கள் டெஃபினட்டாக 20 ஓவர் 50 ரன்னு 10 விக்கெட்டுன்னு சொல்லிட்டு அடுத்த படம் எடுத்துகிட்டு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சாமி படம் டைட்டில் வச்சா வந்து ரஜினி சாரே சொன்னார், சாமி படம் வச்சா ரொம்ப டைட்டாக ப்ரெஷர் பண்ணும், பட் பேய் வந்து சென்டிமெண்ட்டாக ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது கண்ணா அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி இப்போது ரீசெண்ட் டேஸில் எல்லா பேய் படங்களுமே ஹிட் ஆகிட்டே வருது. எல்லாமே கமர்ஷியலாக பார்க்கும்போது காஞ்சனாவாக இருக்கட்டும், முனியாக இருக்கட்டும், வந்து இப்போது அரண்மனை வரைக்கும். அரண்மனையெல்லாம் இப்போ நான் ரீசெண்டாக அப்ராடு ஒரு மாதமாக
மலேசியா, சிங்கப்பூர் அங்கே ஒரு படம் பண்ணேன். ஸோ அங்கேயும் வந்து ஒரு பேய் படம் தான். ஹாரர் படங்களுக்கு வந்து ஜனங்க மத்தியில் ரொம்ப ஒரு த்ரில்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு திருப்தியை வந்து இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் வந்து டைரக்டர் வந்து பேயை ரொம்ப ஹியூமராக அதில் காட்டியிருக்காரு. குழந்தைங்க எல்லாமே இப்போ பேயை பார்த்து பயப்பட மாட்டேங்குது. இதில் வந்து ரொம்ப சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு டைரக்டர் வீரா அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய விஷயம் வந்து நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சக்சேனா சார் வந்து கை கொடுத்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்க பெரிய பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ண ஒரு மார்க்கெட்டிங் எல்லாம் பெரிய ஒரு ஜாம்பவான்கள். ஸோ அவங்க கைக்கு இந்த படம் போயிருக்கு. ஸோ பெரிய லெவலில் ரீச் இருக்குன்னு நம்புகிறேன். அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இவ்வளோ ப்ரெஸ், இவ்வளோ நல்ல உள்ளங்கள், சேனல், மீடியா, வெப் எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்க. அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த என்டையர் டீம், ப்ரொடியூசர் வந்து ஏன்னா இப்போ ஒரு படத்துக்கு ப்ரொடியூசர் வர்றது தான் கஷ்டம். ஒரு கதையும் எடுத்துகிட்டு போய் நம்ம ப்ரொடியூசரை தேடும்போது தான் அந்த ப்ரொடியூசருடைய வேல்யூ என்னன்றது தெரியும். ஸோ அதனால் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும். வந்த ப்ரொடியூசர்ஸ் நல்ல லாபம் பார்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.